வணக்கம், நான் தான் உங்க வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருக்கு நம்புறேன். இன்னைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னா, நம்ம மோட்டோ விளாக் பண்ணும்போது நமக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுதோ அதை பத்தி தான் விளாக் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் விளாக் பண்ணது போக நம்ம பைக்கு பார்த்தீங்கன்னா சில ஆக்சரிஸ் தேவைப்பட்டுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அதுவும் வாங்கி வச்சிட்டேன். நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம சேனல் கேஸ் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கப்புறம் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்பதான் நம்ம வீடியோ நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மோட்டோ விளாக் பண்றதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் தாங்க. ஹெல்மெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்ல குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஹெல்மெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். அதனால பார்த்தீங்கன்னா காசு போனாலும் பரவாயில்ல, ஒரு 5000-6000 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ஹெல்மெட்டாக வாங்கிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் பேட்டுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000 வாங்கினேன். கிட்டத்தட்ட வாங்கி பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஹெல்மெட் வாங்க போகிறேன். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அது vlog வரும். குவாலிட்டியான ஹெல்மெட் மட்டும் வாங்கிங்க. அதுக்கப்புறம் vlog பண்ணும்போது நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரோ தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கோப்ரோ வாங்கியிருக்கோம். வாங்கி பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆச்சு. கோப்ரோ பண்டிலோட இதுக்குள்ள என்னென்ன வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பக்கத்திலோட. ஓகே, எஸ்எல்எஃப்ஏ நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த பண்டில் பேக் தான் வாங்கியிருக்கோம். இந்த பண்டில் பேக் எவ்வளோ வருது அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 34,000ங்க, 34,000 வருது. பண்டில் பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா வாங்கும்போது பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணது கொஞ்சம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கோப்ரோ கேமரா பார்க்க தாங்க சின்னதாக இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது. வீடியோ ஃபோட்டோஸில் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆன் பண்ணி மட்டும் காட்டுறேன். இங்கே பாருங்க, வீடியோ எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஹேண்டிலருங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம கேமராவை இப்படி பிடிச்சி பேசும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கை வலிக்குன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது இது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா கேமரா மட்டும் எடுத்துருக்கும் போது கேமரா பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கனால உள்ளே போயிடும். இதை அட்டாச் பண்ணி நம்ம vlog எடுத்துட்டு இருக்கும்போது சப்போஸ் தண்ணிக்குள்ள உள்ள போயிடுச்சு அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா மிதக்குங்க மேலே வந்து. அதனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஸ்ட்ராப்புங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம தலையில் பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு கேமரா பார்த்து பார்த்தீங்கன்னா vlog பண்ணுறதுக்கு கேமரா இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேமரா இப்படி அட்டாச் பண்ணிட்டு இங்கே செஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வச்சு vlog பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்லேயே போட்டு பார்த்தீங்கன்னா vlog பண்ணிக்கலாம். பேட்டரி கொடுத்துருக்காங்க, 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ளூ கலர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. எது அப்படின்னா 11 and 10, 11லேருந்து 11 கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இந்த ஒயிட் கலர் பேட்டரி எதுக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் நிற்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் டவுன் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கேமராக்குள்ளே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா கேமராவை பார்த்தீங்கன்னா துடைக்கிறதுக்காக ஒரு துணி கொடுத்துருக்காங்க. எஸ்எல்எஃப்ஏ இந்த 2 எதுக்கு அப்படின்னா மவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா சின் மவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டுறக்கு ஏதாவது ஹெல்மெட்டில் ஒட்டி நம்ம vlog எடுத்து பார்த்தீங்கன்னா கோப்ரோவோடது கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரோ ஒட்டிக்கலாம், ஹெல்மெட்டில் ஒட்டிக்கலாம், பைக்கில் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் எதுக்கு அப்படின்னா நம்ம கோப்ரோவில் மட்டும் குத்தி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இது யூஸ் பண்ணாமல் வேற ஒரு சி டைப் இருக்குது அதை குத்தி யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அதை குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். எங்கேயாச்சும் போகிறீங்க, ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படிங்கும்போது இதையும் பார்த்தீங்கன்னா கையோட எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோப்ரோவோட கம்பெனி. கோப்ரோவோட இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறும். 2 நெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 2 நெட்டு எதுக்கு அப்படின்னா நம்ம கேமராவில் ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த நெட்டை வச்சு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா அப்படியே நிற்குங்க. டைப் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. கேமராவில் கொடுத்த திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான். கேமரா மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா 30,000 வருது. இந்த ப்ராடக்ட் எல்லாமே இப்போ நான் காமிச்ச ப்ராடக்ட் இதுக்குள்ள எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக நமக்கு 35K வருது. அது போக நாம என்னென்ன வாங்கினோம் அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் போன vlogலே. இது பார்த்தீங்கன்னா எஸ்எல்எஃப்னு பார்த்தீங்கன்னா ஒட்டிருக்கேன். இது ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா நான் ஓட்டினேன். அவங்களா கொடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டி வரல. இது பார்த்தீங்கன்னா நானே அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஓட்டினேன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம கேமராவை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வச்சு இப்படி ஃபிட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குங்க. இதை கழட்டிட்டோம் அப்படின்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சப்போஸ் பார்த்தீங்கன்னா கேமராவை கீழே விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா அடிப்படாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா vlog எடுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன வாங்கினா இந்த லென்ஸ் கொடுத்தாங்க. நம்ம கேமராக்குள்ள பார்த்தீங்கன்னா டஸ்ட் படாமல் இருக்கிறதுக்கு vlog பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேமராவை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேஸ்க்குள்ளே போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் எதுவும் படாது. மைக்கு ரொம்ப முக்கியங்க. இந்த மைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதான் நானும் தம்பி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே மைக் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குது. இது மைக் பார்த்தீங்கன்னா 250க்கு வாங்கிச்சு. இப்போ பரவாயில்லைங்க, நல்லா தான் யூஸ் ஆகிட்டு இருக்குது. சப்போஸ் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு மைக் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா தான் இருக்குது. 250க்கு பார்த்தீங்கன்னா அப்படி இது ஒர்த்து தான் மைக்கு. இது எதுக்கு அப்படின்னா மைக்கோட அடாப்டருங்க. இது இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ நல்லா வீடியோ வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆடியோ நமக்கு நல்லா கேட்கணும் அப்படின்னா இது இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட vlog பார்த்தீங்கன்னா
ஸோ ஆடியோ வாய்ஸ் நல்லாவே கேட்கும். இது என்ன அப்படின்னா இது அடாப்டர்னு சொல்லுவாங்க கோப்ரோக்கு பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதை கழட்டிட்டு உங்களுக்கு ஃபிட் பண்ணி காட்டுறேங்க. இது இல்லாமல் டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட குத்தின்னு பிளாக் பண்ணோம் அப்படின்னா வீடியோ நல்லா வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆடியோ எதுவுமே கேட்காது. எடுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 3.5mm ஜாக்கு அது பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 வாங்கிட்டேங்க. ஏன் 2 வாங்கினேன் அப்படின்னா சப்போஸ் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொன்று இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 250 rupees வந்துச்சுங்க. 3.5mm ஜாக்கை பார்த்தீங்க அப்படின்னா மைக்கோட இதில் குத்திட்டு நல்லா பார்த்தீங்கன்னா குத்திட்டு இதை வந்து ஸோ இதில் குத்திட்டோம் அப்படின்னா கேமராவை பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா கல்ட்டுற மாதிரி வருங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கல்ட்டுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம கேஸை ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா இந்த பேட்டரி இருக்குல்லங்க. ஸோ நம்ம இப்படி இதை அந்த கேஸ் எதுக்கு அப்படின்னா அந்த கேஸை போடாமல் விட்டு இப்படி நம்ம பிளாக் பண்ணலாம் அப்படின்னா இந்த பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கேஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இதை பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணிட்டு இப்படி பேசிட்டு போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியராக வரும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரோ கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா செட்டப்பு. அது போக நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கோப்ரோ கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு ஆக்ஷன் கேமரா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோக்கா நான் யூஸ் பண்ண வேலைங்க. ஒரே ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பசங்களை பார்க்குறதுக்கு நம்ம திருப்பூர் பல்லடம் போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பார்த்தீங்கன்னா vlog எடுத்தேங்க. ஸோ இது ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருக்கேன், சேல் பண்ணவே இல்லை. இது எதுக்காச்சும் யூஸ் ஆகும், ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க எவ்வளோ கூட வாங்கணும்? 1800. இது பார்த்தீங்க அப்படின்னா 1800 ரூபாய்க்கு வாங்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கோப்ரோவில் இருக்கிறது மிஸ் ஆச்சு அப்படின்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா அதனால் அப்படியே வச்சிருக்கேன். சரி இப்போ யூஸ் ஆகல அப்படின்னாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சேல் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சிருக்கேன். நம்ம ஹெல்மெட் எப்படி போட்டு நான் vlog பண்ணுவோம்லங்க, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வேர்வை பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அதனால் நான் என்ன வாங்கிட்டேன் அப்படின்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கல் மாஸ்க்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்கல் மாஸ்க்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 150 rupees வந்துருச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ கடையில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட காமிச்சிட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வந்துட்டேன். இருங்க நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் அடிக்காதே பாருங்க. நல்லா இருக்குங்க. இது சூப்பராக இருக்குது, பரவாயில்ல. இதை பார்த்தீங்க அப்படின்னா நைலானில் கொடுத்துருக்காங்க. ஸ்கல் மாஸ்க் எதுக்கு அப்படின்னா நமக்கு வேர்வை வரனால பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் படாமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபால் பார்த்தீங்கன்னா நமக்கு டேமேஜ் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி கொட்டாது. ஹெல்மெட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 2 times கழிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கழட்டி 1 time பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மெல் எதுவும் வராது. ஸோ ஸ்கின் ஃபிட் வாங்கிடுங்க. கையில் போட்டோம் அப்படின்னா சப்போஸ் நம்ம கையில் வேர்த்துச்சுன்னா ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா உறிஞ்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக படுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம்லாம் நிறைய வரும். அதனால பார்த்தீங்கன்னா இது நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் பண்ணி vlog எடுத்துட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு 5-6 டைம் வேணா பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் தான் பார்த்தீங்கன்னா ஐயோ மாட்டுவா. 2 ஸ்கின் ஃபிட் வாங்கியிருக்கேங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா காட்டனில் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நைலானில் வாங்கியிருக்கேங்க. இது எப்படின்னா ஸோ இங்கிருந்து நம்ம கையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. இது எப்படின்னா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி. இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கின் வந்து ஸோ சன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் படுறதுனால பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு அதிகமாக வரும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் பார்த்தீங்கன்னா காட்டன் ஒன்று வாங்கிட்டேன், நைலான் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கிட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 150 rupees, இது பார்த்தீங்க அப்படின்னா 120, மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 270 rupees பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன். இது என்ன அப்படின்னா நம்ம 4 வாங்கியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிட்டோம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம பைக்கு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு நம்ம செயின் லூப் செயின் கிளீனாக அடிச்சுட்டு நம்ம பைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பலன்னு பார்த்தீங்கன்னா இருக்குல்லங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங்கால் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னா ஸ்பான்ஸ் மாதிரி ஒன்று இருக்குங்க. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உள்ளே இருக்கும். பைக்கில் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா பைக்கு பார்த்தீங்கன்னா புதுசு டெலிவரி எடுக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா 4 பர்ச்சேஸ் பண்ணால் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 25 rupees, மொத்தம் 4க்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா ஆச்சுங்க. இதுவும் பார்த்தீங்க அதே தான். ஸோ இது எதுக்குன்னா நம்ம அந்த ஸ்பான்ஸு இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே தாங்க. சைனர்னு சொல்லுவாங்க, மோட்டோமேக்ஸ் சைனர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 160 rupees வந்துச்சு. அந்த ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி ஸ்பான்ஸ் மாதிரி ஒன்று காமிச்சிடலாங்க அந்த பிங்க் கலரில். அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஓகேங்களா? அது சப்போஸ் அது நல்லா வரல அப்படின்னா இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இது 160 rupees பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 100 ml
ஸோ 100 மில்லி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபைனலாக நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா எல்லாமே சேர்த்து. ஸோ இந்த 4 ப்ராடக்ட், இந்த துணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் லூப், செயின் கிளீனர், அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸு, 4 திங்ஸும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 680 ரூபாய்க்கு வாங்கினாங்க. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா செயின் கிளீனர். ஸோ C1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செயின் கிளீனர். இது பார்த்தீங்கன்னா என்ன பிராண்ட் வாங்கியிருக்கோம்னா மோட்டில் வாங்கியிருக்கோம். இது KTM பைக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பெட்டராக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா மோட்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ இந்த செயின் லூப் எதுக்கு அப்படின்னா இந்த செயின் கிளீன் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செயின் லூப் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம செயின் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 400 to 500 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம செயின் லூப் அடிக்க தேவையில்லை. 400 to 500 கிலோமீட்டருக்கு எகைன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கை பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸோ பைக்கை நம்ம வேறு துணி வச்சு ஏதாச்சும் தொடச்சோம் அப்படின்னா அது துணி ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஸ்க்ராட்ச் ஆகிற கூட அதிக வாய்ப்பு இருக்குது. இது எதுக்குன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க துணி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது கூட கொடுத்துருந்தாங்க. SLFA இந்த மொத்த ப்ராடக்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 44,000 பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பொருள் எல்லாமே வாங்கியிருக்கோம். 44,000 ப்ளஸ் அது போக பெட்ரோல் சார்ஜ் வந்தது போனது எல்லாமே சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 45,000க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராடக்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேமரா என்ன அப்படின்னா இந்த கேமரா சின்னதாக இருக்கனால எல்லாருமே நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஸோ 35,000 சொன்னால் பார்த்தீங்கன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் கேமரா சைஸ் தான் பார்த்தீங்கன்னா சின்னது, ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஸோ சைஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா யாருமே எடை போடாதீங்க. இது ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 35,000 போட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ நான் வேணாம் தான் சொல்லுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட ஒரு மொபைல் இருக்கா, அதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு கேமரா நல்லா இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுலேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு மொபைல் நல்லா இல்லை அப்படின்னா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் இது ஒரு 1,800 வரும். இல்லை அப்படின்னா ஒரு 2,500 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு மொபைலில் நல்லா இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஆக்ஷன் கேமரா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆக்ஷன் கேமரா வாங்கி யூஸ் பண்ணி உங்கள் சேனல் க்ரோத் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் GoPro பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ இது 12 போனேன் அப்படின்னா எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 13 வந்துச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு அரௌண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 45,000 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விளாக் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விளாக்ஸ் வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான vlog. நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ லவ் யூ ஸோ மச். எங்கே போனால் ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிட்டியான தரமான ஹெல்மெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5,000-6,000 பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மறக்காமல் அது வாங்கிக்கங்க. ஸோ லவ் யூ ஸோ மச். எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. தர்மம் தலைக்காக்கும் தலைக்கோசம் எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. மீண்டும் ஒரு முன்னாடி சொல்லிப்போம். லவ் யூ ஸோ மச். டேக் கேருங்க.